Hi, hello, வணக்கம் and welcome to the show. இந்த ஷோ சர்ப்ரைஸ் சமையல் and இந்த ஷோ ஹோஸ்ட் பண்றது நான் உங்க சித்து and என்னடா இது முள்ளுனே and அமுல் பேபி மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்ணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளி விளையாண்டாங்க. ஒரே சந்தோஷம் இன்னைக்கு. அதுக்காக தான் அந்த ஹேர் ஸ்டைல் இருந்தது பைக்கா இது என்ன சொல்லுவாங்களே பைக் ஹேர் ஸ்டைல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் இன்னைக்கு வர போகிறவங்க அப்படி ஒரு கெஸ்ட்டு தான். அவங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சா தான் பிடிக்குமா, அண்ட் கட்டம் போட்ட சட்டை போட்டால் தான் பிடிக்குமா, கையில் கருப்பு கேட்டு கட்டினா பிடிக்குமா. ஸோ இதுமாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்திருக்கேன். அண்ட் எனக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வந்திருக்காங்களா அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அழகானவங்க, அறிவானவங்க. எங்கேயோ ஊரில் பஞ்சு மிட்டாய் தவங்க போல இருக்கு, அதே கலரில் சொக்காலாம் போட்டு வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் சரண்யா. வாங்க சரண்யா. இந்த பாட்டெலாம் போடுவாங்களே இல்லையா? சரி பரவாயில்ல, வாங்க வாங்க வாங்க. கோபால் சார் டான்ஸ் டான்ஸ் இல்ல நீங்க பண்ணுங்க. லைட்டா இந்த உடம்புக்கு ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் தான். லைட்டா ஆடுங்க. எனக்கு ஆட தெரியாது சார், நீங்க ஆடுங்க நான் பார்க்கறேன். சரி ஓகே, அப்படியே ஆடுங்க. என்ன மாதிரி ஆடுங்க? உங்களை பார்த்து நான் ஸ்டன் ஆயிட்டு, நீங்க ஆடுங்க நான் பார்க்கறேன். என்ன பார்த்து ஸ்டன் ஆனீங்களா? நிப்பாட்டுங்க. என்ன அழகுல மயங்கிறதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு தான் பார்த்தேன். இருங்க, என்ன பண்றீங்க மிஸ் சரண்யா? நான் MBA செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இன்னமுமா படிக்கிறீங்க? நீங்களே எப்பயோ முடிக்க வேண்டிய ஆளாச்சு. அதனால ஃபெயில் படிச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல, 40 வருஷமா படிக்கிறீங்கன்னு நினைக்கும் சந்தோஷமா இருக்கு. அண்ட் இன்னைக்கு என்ன டிஷ் பண்ண போறீங்க அண்ட் யாருக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறீங்க? இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்ட்க்கு பண்ண போறேன் நான். என் ஃப்ரெண்டுக்காக. ஓகே, என் ஃப்ரெண்ட் என்ன பண்றாங்க? ஃப்ரெண்ட் பேர் சொல்லுங்க. அவங்களும் என் கூட MBA படிச்சிட்டு இருக்காங்க. MBA படிச்சிட்டு இருக்காங்க. என்ன டிஷ் பண்ண போறீங்க ஃப்ரெண்டுக்காக? நான் வந்து கோபி மஞ்சூரியன் கிரேவி பண்றேன். இல்ல முடி எதுவும் ப்ராப்ளமா இருக்குன்னா சொல்லுங்க, நம்மள்ட்ட ஒரு ஹேர் கட் இருக்காரு. இல்ல ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணனா, சோ அத பெண்ட் ஆகாம பாத்துக்க சொல்லிருக்காங்க. அது பெண்ட் ஆகாம பாக்குறேன். ஏன் அந்த பையனையே பாக்குறீங்க? கேமரா என்ன பாருங்க. அப்படிங்களா? சரி ஓகே. நல்லா தானே இருக்கு. கேமராமேன் நல்லா இருக்காரா? நான் நல்லா வரும்போது உங்க அம்மாட்ட தானே கூப்பிட்டு வந்தீங்க, மாட்டி விட்டுருவேன். கேமராமேன் நல்லா இருக்காங்களா? அந்த அவங்க அம்மா வெளில உட்காந்தவங்களே பாத்துங்க. சரி ஓகே, நான் கரண்டி போட்டு அப்படி ஸ்மார்ட்டா இருக்கனா? நல்லா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க. கழட்டிட்டேங்க. ஓகே, அண்ட் உங்க டிஷ் ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன டிஷ் செய்ய போறீங்க? நான் சொல்லிட்டேன், கோபி மஞ்சூரியன் கிரேவி பண்றேன் சொல்லி. கோபி மஞ்சூரியன் கிரேவி. கோபி யாரு? கோபி வந்து இத வந்து ஹிந்தில அப்படி சொல்லுவாங்க. என்னம்மா? இத வந்து ஹிந்தில அப்படி சொல்லுவாங்க. ஹிந்தில சொல்றீங்களா? நம்ம தமிழ் சொல்ல. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க இதுக்கு? அத வந்து காலிஃப்ளவர் தொக்கு. காலிஃப்ளவர் இங்கிலீஷ் வார்த்தை இல்ல, அது தமிழ்லயும் காலிஃப்ளவர் தான். தமிழ்லயும் காலிஃப்ளவரா? ரொம்ப புதுசு. காலிஃப்ளவருக்கு தமிழ்லயும் காலிஃப்ளவர் தானா? யாரும் இதுவரை கேள்விப்பட்டிருக்கேன். பூக்கோஸ். ஓகே, தமிழ்ல இதுக்கு பேரு பூக்கோஸ். பூக்கோஸ். எங்க சொல்லுங்க. பூக்கோஸ். பூக்கோஸ் சொல்லும் போதே ரொம்ப அழகா இருக்கு. பூக்கோஸை வச்சு நீங்க என்ன டிஷ் பண்ண போறீங்க? கிரேவி பண்ண போறேன். கிரேவி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. கிரேவி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர், அப்புறம் ஆனியன், டொமேட்டோ, அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் garlic பேஸ்ட், அப்புறம் பட்டை லவங்கம் அண்ட் எண்ணெய். இதெல்லாம் நார்மலா எப்பவும் எல்லாமே யூஸ் பண்ற மாதிரி. பேசும்போது நீங்களாவே சிரிச்சுக்கிறீங்க. நான் சிரிக்கலங்க, நார்மலா பேசுறதே அப்படிதான் இருக்கும். நார்மலா பேசுறதே அப்படிதான் இருக்கும். சரி, நான் கூட டக்கு டக்குன்னு பேசி காலிஃப்ளவர் இல்ல தக்காளி அப்படி சிரிச்சிங்களா? சரி, இது அதெல்லாம் நீங்க தான் பாக்குறீங்க போல இருக்கு, அந்த சிரிப்பு வருதுன்னு நினைச்சேன். ஓகே, நீங்க டிஷ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நீங்க பத்த வச்சு கொடுங்க. பத்த வச்சு தரணுமா? தீப்பெட்டி எடுத்துட்டு இல்லையா? இதுலயே பத்த வைக்கட்டுமா? இதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ல ட்ரை பண்ணி பாத்திருக்கீங்களா? இல்ல, எதுவும் பண்ணது கிடையாது. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். ஓகே ஓகே. அண்ட் நல்லா வந்துரும்ன்ற நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு அதே போல என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே. நான் யாருக்கு டிஷ் பண்ண போறேனோ அவங்களுடைய பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே. ஓகே, அண்ட் அந்த ஷோ பாத்திருக்கீங்களா நீங்க? நான் பாத்திருக்கேன். நீங்க ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. சோ உங்ககிட்ட மெயினா பேசுறதுக்காக தான் நான் வந்தேன். அதே போல வந்தப்போ அப்ப டிஷ் அப்புறம் பண்ணீங்களா? தனியா வந்து பேசிட்டுமா? கொஞ்ச நேரம் பொறுத்து பேசலாம். அம்மா வெளிய இருக்காங்க, அதுக்கு அப்புறம் பேசலாம். போனதுக்கு அப்புறம் பேசலாமா? ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போறேன், கால் பண்ணி பேசலாம். ஃபோன் நம்பரா? பூராவும் விஸ்ட் காலா குடிப்பீங்க இல்ல ஃபோன் நம்பர் வேற கொடுத்துட்டு போறீங்க? அதனால நானே கால் பண்ணி பேசுறேன். கால் பண்றீங்களா? சரி, நம்பர் சொல்ல நோட் பண்ணீங்க. 80. அப்புறம் இப்ப சொல்ல கூடாது, அப்புறம் சொல்றேன். ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. என்னையே வெக்கப்படுப்பியா நீ கோபால், போயா. அண்ட் பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்களும் நம்ம ஷோ பத்தி அண்ட் இங்க வந்து நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் 1800103335. ஸோ இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும் போதும். அண்ட் நீங்களும் இங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை அண்ட் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக இங்க வந்து சமைக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, அண்ட் இன்னைக்கும் வந்து அந்த மொபைல் மூலியமா அந்த மெசேஜ்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு இருந்தீங்களா? ஸோ அது இன்னைக்கும் இருக்கு. ஸோ அது என்ன நம்பர் அப்படின்றத
நானே சொல்லுவேன், இல்லைன்னா கீழேயும் டிஸ்பிளே பண்ணுவோம். ஸோ அந்த நம்பரை பார்த்துட்டு அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அண்ட் நேற்று நிறைய பேருக்கு மெசேஜ் அனுப்பலன்ற கோவம் நிறைய பேர் அதுக்கப்புறம் மெசேஜில் கூட சொன்னீங்க, ஏன்ப்பா நான் அனுப்புகிற மெசேஜ் வந்து நீங்கள் படிக்கவே இல்லை, யோயோ அனுப்ப மட்டும் அவர் மட்டும் கரெக்டாக எடுத்து படிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னீங்க. சரி, இப்போ வந்து நான் நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பர் நோட் பண்ணிங்க. அண்ட் என் கையில் இருக்கிற வரைக்கும் நான் இருக்கிற எல்லா மெசேஜையும் எடுத்து படிச்சிடறேன். ஓகேவா? அந்த நம்பர் என்ன அப்படின்னீங்கன்னா 8056373413. ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிங்க. 8056373413. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்புங்க அப்படின்னா கால் பண்ணிட்டுருக்கீங்க. கால் பண்ணால் ரிஜெக்ட் லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க, உங்கள் காலே வராது. ஸோ என்ன பண்ணுங்கள், மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்கள் மெசேஜ் எடுத்து நான் படித்து காட்டுறேன். அண்ட் படித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு கண்ணு பட போகுது. சூப்பராக யாரோ ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்கிறாங்க. அண்ட் என்ன பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்புறவங்க உங்கள் பேர் போட்டு அனுப்புங்க. அந்த பேர் போட்டு அனுப்பிச்சாதான் அண்ட் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னு எங்களால் தெளிவாக சொல்ல முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், உங்கள் பேர் போட்டு அனுப்பிச்சிங்க. கால் பண்ணிங்கன்னா வேஸ்ட்டு, அது ரிஜெக்ட் லிஸ்ட்டில் போயிடும். அதனால் மெசேஜ் அனுப்புறவங்க உங்கள் பேர் போட்டு அந்த மெசேஜை அனுப்பிச்சி விடலாம். அண்ட் ஃப்ரெண்டுக்காக சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டீங்க. ஃப்ரெண்டோட பேர் சொல்லுங்கள். அவங்க பேர் வந்து கோவிந்தராஜன். பையனா? கோவிந்தராஜன் பாய் ஃப்ரெண்ட். அவரை நான் செல்லமா கோவிந்துன்னு கூப்பிடுவேன். எப்படி விடுறீங்க? கோவிந்து கூப்பிடுவேன். கோவிந்துன்னு கூப்பிடுறீங்க. கொஞ்சம் அழுத்தி விட்டா கோந்தாயிடும். கோந்தே செவுத்துல ஓட்டணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுறீங்க போல இருக்கு. அண்ட் நம்ம எனக்கும் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் வந்து கோவிந்த் தான். நான் அவரை கோவிந்தான்னு கூப்பிடுவேன். காலேஜ் கோவிந்தா அப்படின்னா ஓடி வந்துடுவாப்ல. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய நீங்க கை கொடுக்கவே இல்லையே. சூடா இருக்கா பாரு. என்ன பண்ணி சூடு போட சூடா இருக்கா தெரியல சார் எப்படின்னு. சூடா இருக்குன்னு தெரியலையா? அதான் இங்க வாங்க, நான் இப்ப கை இல்ல நான் பாத்துட்டேன் நான். நீங்க பாருங்க கொஞ்சம் சூடு. இது என்ன கை? இது வந்து இதுவா? இது வந்து சும்மா ஏதாவது டாட்டூ இப்படி சொல்லி நானே வரைஞ்சிருக்கேன். இது வந்து கருமாரியம்மன் கோவில், இது வந்து முத்துமாரியம்மன் கோவில், இது வந்து இந்த கோவில் அந்த கோவில் எல்லா கோவிலுமே சேர்த்து என்னுடைய அம்மா போட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கோயிலையும் மந்திரிச்சு கட்டினது. இதுக்காக என்ன பண்ணணும்னா காலையில எந்திரிச்சோன்னா கண்ணாடி பார்க்க கூடாது. ஏன்னா பாக்குறதுனால தான் இவ்வளவு பயங்கரம் வந்து இவ்வளவு இது கட்டிருக்கீங்க. ஏன்னா நான் உங்க ஷோவை பார்த்துட்டேன், அதுல இருந்து தான் என்னுடைய அம்மா இப்படி பண்ணிருக்காங்க. அப்படி பண்ணாங்களா? பழைய காமெடி. சரி ஓகே சரி ஓகே, நீங்க டிஷ் ஆரம்பிச்சிடலாம். இது ஃபர்ஸ்ட் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஆயில் ஆட் பண்ணுங்க. அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆயிலே ஆட் பண்ணணுமா? ஹலோ இருங்க, ஆயில் போடும்போது ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதுல இருக்கணும். இல்ல நம்ம மேல வேற மூஞ்சே உள்ள திணிச்சிங்களா? திணிச்சிட்டு வேணா ஆயில் போடுங்க. அண்ட் கால் பண்ற வியூவர்ஸ் நீங்களும் 180010033335. ஸோ அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணலாம். நீங்க எங்கள்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். அண்ட் மெசேஜ்ல மட்டும் நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. நீங்க போன்லயும் கால் பண்ணுங்க. அண்ட் ரேண்டமா கால் எடுக்கிறதுல நீங்க கூட லக்கி காலர் இருக்கும். நான் என்கிட்ட பேசலாம். அண்ட் என்கிட்ட பேசுறதுக்கு யாருங்க கால் பண்ண போறீங்க? அண்ட் பக்கத்துல அழகான தேவதை. ஓகே, இப்ப பாத்து நான் சமைக்கவா? நான் சமைக்க ஆரம்பிக்கவா? ஓ, என்கிட்ட கேட்டுதான் செய்வீங்களா? சமைங்க. சரி ஓகேவா? ஓகே, நம்மகிட்ட பேசுறது ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ, நான் யோகேஸ்வரி பேசுறேன். யாருமா? யோகேஸ்வரி. யோகேஸ்வரி, எப்படி இருக்கீங்க யோகேஸ்வரி? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிம்மா, எங்க இருந்து கால் பண்றீங்க யோகேஸ்வரி? கரூர்ல இருந்து. என்ன பண்றீங்க யோகேஸ்வரி? 11th படிக்கிறேன். 11th ஸ்கூல் போயிட்டு வந்துட்டீங்களா? வந்துட்டேன். சரி, என் பக்கத்துல ஒரு அம்மா நிக்கிறாங்க இல்லையா? அம்மா தானே? ஆன்ட்டின்னு சொல்லணுமா? ஆன்ட்டின்னு சொல்லுங்க. எஸ், திஸ் பீஸ் ஐ வாண்ட். ஹலோ யோகேஸ்வரி, நம்மெல்லாம் ஒரே ஏஜ் குரூப், நல்லா பேசிப்போம். என்ன பண்றது? அண்ட் பக்கத்துல ஒருத்தவங்க நிக்கிறாங்க இல்லையா? அவங்க பாக்குறதுக்கு எந்த ஹீரோயின் மாதிரி இருக்காங்க? நல்லா பாருங்க, மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. சின்ன அங்க பாருங்க. யாரு? வருவியா வரமாட்டியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சரி, இவங்களுக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணனும்னா என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க? இவங்களுக்காக பாட்டு டெடிகேட் பண்ற மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லையே. சரி, அப்ப எனக்காக ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணனும்னா என்ன பாட்டு டெடிகேட் பண்ணுவீங்க? உங்களுக்காக வந்து எல்லா பாட்டுமே. தங்கையா பாசம்ன்றது அண்ணன் தங்கச்சி பாசத்தை நீங்க இங்க தான் பார்க்க முடியும். சரி, நீங்க வந்து நமிதான்னு சொல்றீங்க. சரி, நமிதாட்ட 2 வார்த்தை பேசுறீங்க. ஹாய் மச்சான் பேசுங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? சாரி, உங்களை நான் சும்மா தான் சொன்னேன். இல்ல இல்ல பரவாயில்ல, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்க பேர் என்ன எனக்கு தெரியல. என் பேரு சரண்யா குமார்மா. சரி சரி ஓகே, பேசுங்க பேசணுமா? மெசேஜ் படிச்சிட்டு இருக்கேன். ஹலோ யோகேஸ்வரி. ஓகேமா, டெய்லி ஷோ பாருங்க, டெய்லி கால் பண்ணுங்க. நமிதாட்ட பேசுனீங்களா? பேசுனேன். நீங்க ஏன் இவ்வளவு இப்படி ஒரு ஹேர் ஸ்டைல் வந்திருக்கீங்க? நல்லாவே இல்ல. நல்லாவே இல்லையா? இல்ல, முடி வெட்டுறதுக்கு தான் போனேன். இங்க இருந்து முடி வெட்டுறோம் யோயோ ஆளு போல இருக்கு.
அடிச்சு 10 நம்ம தள்ளக்கு வச்சுட்டு தூக்க வர வந்துடும் கெட்ட பழக்கம் அப்படி தூங்கிட்டோம் அடிச்சு முடிச்சுட்டு இதாண்டா மான் கராத்தே கட்டிங்க எஞ்சி வெளில போடான்ட்டான் சரி மான் கராத்தே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் எஞ்சி வெளில வந்துட்டேன் ஸோ இதாம்மா நடந்தது உங்களை ஃபர்ஸ்ட் பார்த்தாலே வேற ஆளே நினைச்சிட்டேன் அப்புறம் நீங்க மாறிட்டீங்க சோ சார் கோபால் சார் வந்து பேசிக்கிறேன் ஓகே ஓகே சரி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் ரொம்ப அழகாக பேசுறீங்க அண்ட் இன்னைக்கு கால் பண்ணுறவங்க எல்லாருமே நமிதாவோட பேசுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ மறக்காம கால் பண்ணுங்க யாரெல்லாம் கால் பண்ணுறீங்களோ நமிதா ஆண்டிட்ட நீங்கள் டேரெக்டாக பேசலாம் ஹாய் மச்சான்ஸ் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு பேர் வைக்கல தமிழ்நாடே சேர்ந்து பேர் வச்சிருக்கேன் சரி ஓகே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அவங்க உண்மையாவே எல்லாருக்குமே பிடிக்கும்ல அப்போ என்னையும் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் போடுவீங்களா எங்களுக்காக ஐயோ அப்படி அந்த அளவுக்கு இல்ல சரி ஓகே நீங்க வந்து நான் என்னுடைய ஃப்ரெண்ட் பர்த்டே சொல்லி தான் நான் வந்தேன் ஃப்ரெண்ட் பர்த்டேக்காக தான் குக் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் ஒரு கர்ட்டசி கூட நீங்க விஷ் பண்ணவே இல்ல என் ஃப்ரெண்ட் பத்தி எதுவுமே கடைசியா தான் விஷ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட பத்தி இப்ப கால் வந்தாங்களா ஓ மாட்டி விடுறீங்களா இல்ல நீங்க 22 தடவை கோட்டிங் அடிக்கும் போதே தெரியும் இந்த புள்ள கீழே வந்து நான் மாட்டி விட்டுருந்தேன் 5 மணிக்கு உள்ள போன புள்ள 6:15 வெளில வந்திருக்குது என்னன்னு கேட்டா ஃபுல் அடி ஃபுல்லா அப்படியே ஃபுல்லா அடிச்சு அனுப்பிச்சிருக்கான் நான் மேல போய் தலை செய்யான்னா சீப்பே நெளிஞ்சிருக்கு என்னடா இந்த தலையை சீவி இருக்கான் மேக்கப் மேன் ஐயோ மேக்கப் மேன் எங்க அவன் ஈஸ்வர் அவனுக்கு நான் பிதிக்கி இன்னைக்கு நான் போறேன் அவ்வளவுதான் போதுனே எல்லாம் கரெக்டா தானே இருக்கு நீ போனேன்ட்டான் நானும் கீழே வந்து நின்று பார்க்குறேன் இங்க எல்லாம் சிரிக்கிறாங்க இந்த பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு 1 hour என்னமோ அனுமார் கோயிலை சுற்றி பெயிண்ட் அடித்த மாதிரி அடிச்சு நேருகிறாம்பா சுற்றி சாரெல்லாம் கட்டி பெயிண்ட் பண்ணியிருப்பானோ போல இருக்கு எனக்கு கொஞ்சம் பெரிய உருவம் இல்லையா நீங்கள் சொல்லுங்க இப்போ சொல்றீங்களா உங்க ஃப்ரெண்ட பத்தி சொல்லுங்க இல்ல வேற ஏதோ உங்களை பத்தி பேசணும் இல்ல அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது சொல்றது உங்க ஃப்ரெண்ட் ஒண்ணும் கிடையாதா என்ன பத்தி எதுவும் இல்ல என் ஃப்ரெண்ட் பத்தி வந்து சொல்றேன் அவங்க வந்து கோவிந்து வந்து பாத்தீங்கன்னா நானும் கோவிந்தும் சின்ன வயசுல இருந்தே வீட்டு பக்கத்துல இருக்காங்க அவங்க என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க அவன் வந்து சின்ன வயசுல இருந்து நானும் அவனும் தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டே இருக்கோம் ஒண்ணா ஸ்கூல் படிச்சோம் எவ்வளவு க்ளோஸ் கொஞ்சம் தான் ஓரளவுக்கு வேணா ரொம்ப இல்ல மீ பாருங்க யாரு எங்க அம்மா ஓ அம்மா என்ன சொல்றீங்களா தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்கமன் அப்படி டக்குன்னு பாட்டு மாத்திருவேன் நான் இப்ப அம்மாவையும் கவர் பண்ணிட்டேன் அப்பாவையும் கரெக்ட் பண்ணிட்டேன் ஓகே உங்களை எப்ப கரெக்ட் பண்ணணும்னு தெரியல இல்ல இது வேற காதல் கம்னரு நீங்க அப்புறம் வந்து கோவிந்து வந்து நானும் கோவிந்த்புரா போயிருந்தோம் அவங்களும் நானும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் நான் வந்து கோ எஜுகேஷன் படிச்சேன் அதுக்கப்புறம் நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் தனியா போய் படிச்சிட்டேன் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல படிச்சீங்க நீங்க உங்களுக்கு சேர்த்துட்டாங்களா சரி சேர்த்துக்கிட்டாங்க சரி ஓகே இப்போ நான் சொல்லணுமா இல்ல சொல்லணுமா ஓகே அப்போ வந்து நான் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் 12th அது வரைக்கும் முடிச்சுட்டு தென் காலேஜும் வந்து நான் தனியாக தான் ஐ மீன் கேர்ள்ஸ் காலேஜில் தான் நான் படித்தேன் ஆனால் அவங்க வீட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் MBA மட்டும் நாங்க 2 பேர் படிக்கிறதுக்கான சான்ஸ் எங்க 2 பேருக்குமே கிடைச்சது 2 பேர் சேர்ந்து படிக்கிறதுக்கான சான்ஸ் ஒரே பெஞ்ச்ல படிச்சோம் ஆமா ஒரே பெஞ்ச்ல எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்த ஏரியா ஃபுல்லா ஏப்பா சொல்லுங்க நீங்க இப்பதானே வந்து நான் காலேஜ் படிச்சது ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அடுத்தது உங்க கலெக்டரான கதையெல்லாம் வரும் சூரியவம்ச பாட்டெல்லாம் பின்னாடி போடணும் இரு அவசரப்படுறீங்களே நீ சொல்லுமா காலேஜ் படிச்சுட்டேன் சரி ஓகே கோவிந்து பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லிட்டு இல்ல நீங்க அப்புறமா சொல்லுங்க அதுக்கு நான் காலர்ட்ட பேசுறேன் ஹலோ வணக்கம் ஹலோ ஹாய் சித்து எப்படி இருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க சூப்பரா இருக்கு உங்க பேர் சொல்லுங்க என்னோட பேர் பிரியா கரூர்ல இருந்து கால் பண்றேன் சியக்கா கரூர்ல இருந்து கால் பண்றீங்களா ஆமா இந்த சியக்கா பிரியா பிரியாவா நம்ம பிரியா என்ன பண்றீங்க பிரியா நான் இப்பதான் BCA கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா ஆமா ஓகே எப்ப கல்யாணம் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் வந்துருங்க எனக்கா நான் தான் மாப்பிள்ளை மாதிரி ஆண்ட சொல்றேன்றீங்க ஒரு எப்படி சொல்றது உங்களை ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு சரி அதனால உங்களை ஒரு ஃப்ரெண்டா ஒரு பிரதரா இல்ல ஃப்ரெண்டா பிரதரா போது அதுல கிளியரா இருங்க எப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு அட அது சரிமா அண்ணனா தோழனா அண்ணாவா தம்பி டீ இன்னும் வரல உனக்கெல்லாம் வரவே வராதுடா நாரவாயா பல்ல வளக்கடா அப்பதான் டீ வரும் நீங்க சொல்லுங்க அப்புறம் நீங்க அன்னைக்கு ஒரு ஷோ பண்ணிருந்தீங்களா அம்மாக்காக ஒருத்தர் டெடிகேட் பண்ணாரு அன்னைக்கு நீங்க ரொம்ப சென்டிமெண்டா அழகா உங்க அம்மாவை பத்தி பேசுனீங்க எனக்கு அந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்ப சென்டிமெண்டா பேசினா உங்களுக்கு பிடிக்குமா அப்படி கிடையாது நீங்க அம்மாவை பத்தி பேசுனீங்கல்ல அதனால ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ அதனால பிடிச்சிருந்துச்சு என்ன பண்றது ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அன்னைக்கு கிட்டத்தட்ட வீட்டுக்கு போய் ஒரு 5-6 மாசம் ஆகி போயிடுச்சு
ஸோ அதனால மிஸ் பண்ணதுனால என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு போது கரெக்டாக அவர் வந்து அம்மாக்காக சமைக்கிறேன் அப்படின்னும் போது அங்கே டச்சிங் ஆகும்போது இங்கே டிச்சிங் ஆயிடுச்சு. நமக்கும் எல்லா ஞாபகமும் வந்தது. நம்ம ஃபோனே பேசுறது கிடையாது, ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பேசிட்டு இருந்தோம். ஸோ நம்மளும் ஃபோன் பேசுறதுனால இந்த மியூசிக் வேற போட்டிங்கன்னா திருப்பி அதை ஞாபகம் வருவீங்க, ஏன் நீங்கள் வேற. ஸோ அதனால ரொம்ப நாளுக்கு அப்புறம் பேசுனதுனால ஏன்னா நானும் அம்மா கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ பேசணும் ரொம்ப நாள் ஆசை. அந்த ஷோ முடிச்சு அடுத்து வெளில போனோடனே முதல்ல கால் பண்ணி அம்மா கிட்ட தான் பேசணும். கண்டிப்பா போய் பார்க்கணும். நீங்களே சொல்லுங்க, 2 நாள் லீவ் கொடுக்க சொல்லுங்க, நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படியே ஊட்டி 2 வாயில வச்சாங்கன்னா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப நாளா அதான் அந்த ஷோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சித்து வந்து இவ்வளவு சந்தோஷமா பேசுறாங்க, இருந்தாலும் அம்மா அப்படிங்கிறதும் அவ்வளோ இதான் எனக்கு ரொம்ப ரொம்ப அப்போ இருந்துதான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. இல்ல அதான் எவ்வளவு வந்து எல்லாத்துக்குமே அம்மானா ரொம்ப பிடிக்குமே, எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எனக்கும் அம்மானா ரொம்ப பிடிக்கும். ஆனா அம்மா சின்ன பிள்ளைலேருந்து அம்மா கூட இருந்துட்டு காலேஜ் படிக்கும் போதும் சரி, ஸ்கூல் படிக்கும் போதும் சரி, அம்மா கூடவே இருந்துட்டு திடீர்னு வெளில வந்த போது அந்த யாரோ ஒருத்தவங்க சொல்லி எனக்கு ஃபீல் ஆனிச்சுன்னு போது எனக்கு சத்தியமா மனசு கஷ்டமா தான் இருந்தது. அன்னைக்கு பேசின பிறகுதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது, ரிலீஃபா இருந்தது. சரி, ஏன் இப்போ அதே மென்டாலிட்டி கொண்டு போறீங்க? வேணா விட்டுருங்க. ஓகே சித்து, கண்டிப்பா உங்க அம்மாவை கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா என் பேர் பிரியா, கரூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன், மறந்துடாதீங்க. கண்டிப்பா அம்மா கிட்ட வந்து கரூர்ல இருந்து கால் பண்ண பிரியா வந்து உங்களுக்கு ரொம்ப கெட்டதா சொன்னாங்கன்னு சொல்லிடுறேன். ஏன் சம்பந்தம் பிரியாவை போட்டு வரீங்க? ஓ ஜாலி பண்றதுக்கா? பிரியா ஓகே, தேங்க்யூ பிரியா. ஓகே சித்து, சொல்லுங்க. நான் மெசேஜ் பண்ணேன், நீங்க அது வந்து சொல்லவே இல்ல, கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா மெசேஜ் பண்ணிருந்தீங்களா? ஆமா சித்து. நீங்க பேர் போட்டு தானே அனுப்பிச்சீங்க? ஆமா. என்ன மெசேஜ்? அகைன் ஐ அம் டெல்லிங் புஜ்ஜி மாவா? ஏமா யாரு அது? அதெல்லாம் இல்ல. அது இல்லையா? நீங்க நல்லா இருக்கீ. யோ என்ன எப்படி வந்தீங்கன்னா எப்படியா படிக்கிறது? ஹாய் சித்து, இருங்க அப்படியே ஃப்ளோல இருக்கிறதா முதல்ல படிச்சிடறேன். கண்ணா லட்டு தின்ன ஆசையா? ஹாய். ஆமா, அதுக்குள்ள யாரோ கால் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, கண்டிப்பா பிரியா நீ ஷோ முடியறதுக்குள்ள உங்க மெசேஜ்லாம் எடுத்து நான் ஒரு தடவை படிச்சுட்டே போயிடுறேன். ஸோ வரி பண்ணிக்காதீங்க. இன்னும் 2-3 மெசேஜ் கூட அனுப்பி விடுங்க. அப்படி இல்லை இன்னைக்கு என்னால் படிக்க முடியல அப்படின்னா அந்த மெசேஜ்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த யாரெல்லாம் பெஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்களோ அதை நான் நாளைக்கே உங்க பேர் சொல்லி ஷோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஓகேங்களா? சரி ஓகே சித்து, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நல்லா ஷோ பண்றீங்க, இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்க. ஓகேமா, தேங்க்யூ ஸோ மச் பிரியா. அண்ட் நீங்க சொல்லுங்க. நீங்க அவருடைய அம்மா பேர் சொல்லவே இல்ல. உங்க அம்மாவுடைய பேர் சொல்லுங்க. எங்க அம்மா பேரா? அம்மா பேரு விஜயலட்சுமி. ஓகே, எங்க அம்மா பேர் கூட விஜயலட்சுமி தான். அப்படிங்களா? கையிடுங்க. அதனால என்ன ரொம்ப கலாய்க்காதீங்க ப்ளீஸ். ஓ அதுக்காக விஜயலட்சுமிங்களா? அம்மா பேர் மாத்தி சொல்வாங்களா என்ன பண்ணி? சரி. அப்ப உங்க அம்மா பேர் விஜயலட்சுமியா? விஜயலட்சுமிக்கு பிறந்த பசங்க எல்லாம் புத்திசாலியா இருப்பாங்களாமே, இது எப்படி? அத நானும் திரும்ப கேட்டேனா? இல்ல அத நான் சொல்லிட்டேனே. I am the புத்திசாலி of the India. But you are a very uneducated fellow of the Tamil Nadu இருக்கீங்களே. So that's why I asked this question. So அது எந்த லெவல்ல இருக்கு நம்ம ஃபுட்? எனக்கு வந்து மிளகா பொடி எடுத்து கொடுங்களே. என்னம்மா இப்படி கேட்ட திடீர்னு? எனக்கு இதுல எது மிளகா பொடின்னு தெரியாது. இது என்னடா இது? ஏதோ எழுதி இருக்காங்க இங்கிலீஷ்ல. அப்ப இதாதான் இருக்கும். இதான். மோந்து பாருங்க. நக்கி பக்க வேற சொல்லுவோமா நீ? போடுமா, அதான்மா மிளகா பொடி. இதுல போடணுமா? சூப்பர். சரி, இப்போ எந்த லெவல்ல இருக்கு நம்ம டிஷ்ஷை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். அது தெரியலங்க. நான் எப்படி சாப்பிட்டாலும் கோவிந்த் வந்து சாப்பிடுவோம். நான் எப்படி செஞ்சாலும் கோவிந்த் வந்து நான் வந்து செல்லமா வந்து நீங்க வந்து மரியாதை தராம பேசுறீங்கன்னு நினைக்காதீங்க. செல்லமா வந்து வா போ அந்த மாதிரிலாம் தான் வந்து பேசுவேன். அப்புறம் வந்து நான் அந்த மாதிரி தான். நான் ஒரு மாதிரியான ஆளுங்க. சரி எடுத்துக்க. அதான் சொல்றேனே, நான் ஒரு மாதிரியான ஆளு. நான் யாரையுமே மரியாதை தர மாட்டேன். முதல்ல ஆரம்பத்துல தான் பேர் சொல்லி சித்துன்னு கூப்பிடுவேன், அதுக்கப்புறம் போனா வேற மாதிரி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உங்க மதர் டங் என்ன? அம்மாவோட டங்க்ல எத்தனை பல்லு இருக்குன்னு கேக்குறேன். மா மதர் டங்க்னா தாய்மொழிமா? ஓ தாய்மொழி. தமிழ்ல சொல்லுங்க, ஏன் இங்கிலீஷ்ல சொல்றீங்க? ஓ ஷேட். ஓ தமிழ் தான். அப்புறம் வந்து இப்போ ரீசன்ட்டா ஹிந்தி கத்துக்கற சொல்லிட்டு ஹிந்தி கத்துக்கவே அது அப்படியே ரெண்டுமே வந்து மாறி வருது. வாவ் அண்ட் சூப்பர். அண்ட் தமிழ்ல இருந்து எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணது பத்தாது, நமிதா வந்து ஹிந்திக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. நமிதா ஆல்ரெடி ஹிந்தி தான், அவங்க பூனேக்காரங்க. நான் பூனே தாங்க. நானு நீங்க பூனையா? ஐ மீன் நமிதா தான சொல்லிருக்கீங்க. அப்ப நான் பூனே தான். பாக்குறதுக்கு திமிங்கல மாதிரி இருந்தது. பூனையா? நான் பூனேன்னு சொல்லுங்க. பூனேன்னு சொல்லுங்க. பூனே அப்படி சொல்லணும். ஓகே. நார்த் இப்ப ஹிந்தி எந்த லெவல்ல எது வரைக்கும் கத்துறீங்க?
एक गांव में एक ही साथ रहता था அது வரைக்கும் உங்க தாத்தா பத்திலாம் கேட்கல ஹிந்தி எங்க தாத்தா செத்துட்டாங்க அப்புறம் பேசவும் உங்களை எல்லாம் பேத்தியா வச்சிருந்தா அப்புறம் அப்பயே போக வேண்டியதா சரி சொல்லுங்க தாத்தா பத்தி பேச வேணாம் ஹிந்தியை பத்தி சொல்லுங்க எவ்வளவு தூரம் ஹிந்தி கத்துட்டீங்க இப்ப நான் சொல்றது வந்து அப்படியே ஹிந்தில சொல்ற அளவுக்கு கத்துருப்பீங்களா ஓரளவுக்கு பேச தெரியும் ஹிந்தி ரொம்ப வந்து கிராமட்டிக்கலா ஒரு சில வார்த்தைகள் மாறும் இல்ல கிராமத்துல பேச வேணாம் இங்கே பேசுங்க ஆனா சொன்னது மட்டும் பேசினா கூட போதும் அப்படியா சரி நீங்க சொல்லுங்க என்னால முடிஞ்சா கண்டிப்பா நான் சொல்றேன் முடிஞ்சா இல்ல இது எதுவும் டிஸ்டர்ப் பண்ணா சொல்லுங்க ஈஸ்வர் இது மொட்டை அடிச்சு ஏங்க விட்டுப்பா ஸ்டார்டிங்ல என்னங்க சொன்னேன் ஸ்ட்ரைட்னிங் பண்ணா பெண்ட் பண்ண கூடாது ஹேர் அப்படியே ஸ்ட்ரைட்டாவே இப்படியே வெட்டு இப்படியே விட்டுறணுமா அது ஆரம்பத்துல இருந்து இப்படி விட்டுற வேண்டியதானே ஓகே ஓகே சரி ஓகே அந்த ஹிந்தில வந்து இப்போ நீங்க சொல்லணும் இந்த சர்ப்ரைஸ் சமையல் ஷோ வந்து ரொம்ப சூப்பரான ஷோ அண்ட் நல்லா சமைக்கிறாங்க சமையல் புதுசா கத்துக்கிறோம் காமெடி கொஞ்சோண்டு இருக்கு சமையல் தான் நிறைய இருக்கு இதனால வந்து நிறைய பேர் வீட்டுல வந்து பயனடைகிறாங்க அப்படின்றத எனக்கு ஹிந்தியே மறந்து போச்சு எனக்கு ஹிந்தியே தெரியாது விடுங்க சரி இப்ப ஹிந்தி சாங் வேணா போடுறேன் டான்ஸ் ஆடுறீங்களா பேசாம டான்ஸ் அவ்வளோ அப்ப ஹிந்தில சொல்லுங்க அப்போ எனக்கு தெரியாதுங்க அப்ப நீங்க பாட்டை போடுங்க அவங்க ஆடிடுவாங்க ஒண்ணு ஹிந்தில சொல்லணும் இல்லைன்னா டான்ஸ் ஆடணும் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணணும் 3 2 1 play come I teach you ஏங்க சர்ப்ரைஸ் சமையல் நான் சர்ப்ரைஸா குக் பண்ணிட்டு இருக்கேன் ஆமா அப்படியே சமைச்சு கிழிச்சு விட்டாலும் ராயல் மீடியம் சீஃப் குக் அட வாமா எனக்கு சீரியஸா தெரியாதுங்க டான்ஸ் ஆட அட நான் சொல்லி தரேங்க வாங்க சொல்றல ஆட தெரியாது சொல்லிட்டு ஏய் அடி வருது ஓவரா ஏய் உங்களுக்கு அடி வரது இல்லையா ஏய் யார பாடு போறா என்னடா கொலவெறி ஆகி விடுறீங்க அந்த பொண்ணா ஏய் வருது அந்த பொண்ணு ஐயா இது முடிய விரிச்சு போட்டிருக்கும் போதே நான் நினைச்சேன் இது வேற ஏதோ உப்பா பாருங்க என்னம்மா உப்பா கோலமாவா பாருங்க உப்பா கோலமாவா நக்கி பாருங்க நீங்க நக்கி பாருங்க உப்பு தான் உப்பு தானே ஏன் அதை கேட்டு தான் போடுவீங்களா ஏதாவது மாத்தி கடைசியில ஒரு ஹிந்தி பாட்டு உங்களுக்காக போட்டோம் ஒரு ஸ்டெப் போட்டிருக்கலாம் நீங்க எனக்கு ஆட தெரியாதுங்க ஆட சரி அப்போ ஒரு பாட்டு பாடுங்க தமிழ்ல ஒரு அற்புதமான பாட்டு ஃப்ரெண்டுக்கு சமைக்கிறதுனால ஃப்ரெண்டுக்காக ஒரு பாட்டு ஒரு நட்பு பாட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் பாடுங்க பாப்போம் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் நீங்க ஏதாவது சொல்லுங்க நான் பாடுறேன் ஏதாச்சும் அந்த ஸ்நேகிதிய படத்துல இருக்கணும் ஒரு பாட்டு இருக்கணும் உங்க ஃப்ரெண்டுக்காக பாடுவாங்களே இல்லைன்னா அந்த தோலா தோலா என்னுடைய ஃப்ரெண்ட் நேம்லயே வேணா பாட்டு பாடவா கோவிந்தா அரே கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா அது பாட்டு பாடுறீங்களா பாடிட்டேன் கோவிந்தா அரே கோவிந்தா சர்ப்ரைஸ் சமையல் கோவிந்தா கோவிந்தா அரே கோவிந்தா பக்கத்துல ஒரு கோவிந்தா சமைக்க போது கோவிந்தா அரகுறைய வரும் கோவிந்தா சரி அந்த பாட்டு சொல்லுங்க என்ன சாங் இந்த பாட்டு பாடுங்க நான் ஒன்று சொல்லவா நான் ரொம்ப போருங்க எனக்கு வந்து பாட தெரியாது ஆட தெரியாது ரொம்ப எனக்கு எதுவுமே தெரியாது என் ஃப்ரெண்ட்காக சமைக்க தெரியும் நல்லா சமைக்க தெரியுது பாருங்க நல்லா சொன்னல எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க எது கொடுத்தாலும் ஐ மீன் சாப்பாடுல எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க ஐயா என்ன பாதி மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னு நினைக்கிறேன் எது கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க அம்மா ஒரு 2 வரியாவது பாட்டு பாடுமா ஓகே சரி கமான் பட் நான் பாடுற பாட்டுக்கு உங்களால வந்து கிண்டலே பண்ணவே முடியாது என்ன ஐ ஸ்வேர் நான் வந்து பெட் கட்டறேன் நான் பாடுற பாட்டை நீங்க என்னால பண்ணவே முடியாது நீங்க கிண்டல் பண்ணீங்க வெச்சுக்கோங்க 1 செகண்ட்ங்க 1 செக் நான் நீங்க என்ன கிண்டல் பண்ணீங்கனா நீங்க வெளிய போனீங்கனா அதுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் கம்சம் பண்றாங்க இல்ல நீ முத பாடுங்க தேசி ஓகே ज़ारे जहान से अच्छा हिंदू हमारा जिसके हजार नदिया ஓகே ஏமா பாட்டு பாட சொன்னா ஏமா பாடவே தெரியலமா உங்களுக்கு அந்த பாட்டு எவ்வளவு அழகான பாட்டு ஒரு தாய் பற்ற ஒரு தேசபக்தியை கூட்ட பாட்டு வாய்ஸா இருந்தாலுமே தேசிய பாட்டு பண்ண நீங்க போங்க வெளிய போங்க எப்படி இல்ல பாருங்க அட்டென்ஷன்ல சும்மா வரும்போது அமுல் பேபி வரை வந்தீங்க வெளிய போய் பாருங்க நான் எங்க வெளிய போய் பார்க்கணும் உள்ளே அவங்க மூஞ்ச பார்க்க முடியல இல்ல வெளிய வேற போய் பார்க்க சொல்லப்பா உன்ன அதுக்கு அப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க ஓ என்ன யாரும் பார்க்க மாட்டாங்களா பரவாயில்லைங்க ஆனா தேசபக்தி பாடல இவ்வளவு தப்பா பாடுறதுக்கு அதை பாடவே இருந்திருக்கலாம் அதுக்கு எவ்வளவு ஒரு மரியாதை இருக்கு நான்லாம் தூரமா கொடி இருந்தா கூட இப்படியே நிற்பேன் சின்ன குழந்தையில இருந்து டெய்லி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாத்துக்குமே ஸ்கூலுக்கு போய்டுவேன் நல்லா உங்கள மாதிரி சாப்பிட்டு வீட்ல தூங்க மாட்டேன் ஓகே ஓகே புரியுதுங்களா நான் போவேன் ஸ்கூலுக்கு கொடி ஏத்துன உடனே சாக்லேட் தருவாங்க வாங்கிட்டு வந்து முட்டாய் திங்க தியாபி நீங்களா நான் தேச பற்றோட போனேங்க அப்படியே அப்படி என்ன பண்ணிருக்கீங்க அப்படி எங்க தாத்தா வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி பேர் சொல்லுங்க பேர் வந்து இது வல்லபாய் பட்டேல் அப்புறம்
அதுக்கப்புறம் எங்க இன்னொரு தாத்தா வந்து அவரும் வந்து சுதந்திரத்துக்காக போராடினாரு. பேரை சொல்லுப்பா. அவர் பேர் இந்தியன், மிஸ்டர் இந்தியன். ஓகே. வர்ம கலை பண்ணுவாங்களே. வர்ம கலை இல்ல, அது பேர் மர்ம கலை. வர்மா. எவ்வளவு பெட் கட்டுறீங்க? வர்ம வர்ம. ஓகே. வா வா வடை வர்ம வர்ம. கீரை வடை போல இருக்கு. வா வா வடை வடை. எங்க என்ன பார்த்து அந்த வடை சொன்னீங்களா, அதை ஒரே ஒரு தடவை அதை பார்த்து சொல்லுங்க, கேமரா பார்த்து சொல்லுங்க. வடை. ஐயோ தேனடை அட 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 தேனடை. ஓகே தேனடை ஜி. அமிதாட்ட பேர் நல்லா இருந்துச்சு, தேனடெல்லாம் மாத்தி விடாதீங்க. இங்க பாருங்க, நான் வந்து எல்லாமே வந்து போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்? கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா நான் அது போட்டேன் இது போட்டேன்றீங்க. அதுல வெங்காயம் எதுவுமே வேகவே மாட்டுது, ரொம்ப நேரம் ஆகுது. அடுப்பெல்லாம் நல்லா அடுப்பை மூட்டி விடுங்களா கொஞ்சம். மூட்டி விடணுமா? நீங்க தான் நல்லா மூட்டி விடுவீங்களே எல்லாரையும், அந்த மாதிரி இத கொஞ்சம் மூட்டி விட்டுமா? நீங்க கலக மூட்டி விடுவீங்களா, அந்த மாதிரி இத மூட்டி விடுங்க. அதையா இல்ல மூட்டி விடுனா சொல்லுங்க, நானா மூட்டத்துல பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் பார்த்துட்டு வியூவர்ஸ் அண்ட் நீங்களும் வந்து இந்த ஷோ கால் பண்ணோம் அண்ட் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படி சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணுங்க. நமிதா ஆண்டி மாதிரியே நீங்களும் இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக ஷோ பண்ணலாம். அவங்களுக்கு டான்ஸ் ஆட தரல, ஆனால் நீங்கள் வந்து சமுக்கு செல்லோ டான்ஸ்லாம் ஆடலாம். ஆனால் இப்போ பேசுறதுக்கு காலர் ஒருத்தவங்க இருக்காங்க, யாரும் பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ சித்து. ஹலோ சித்து தான், சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. நான் மெலன்ஷியா வெள்ளூர்ல இருந்து கால் பண்றேன். என்னம்மா? மெலன்ஷியா வெள்ளூர்ல இருந்து கால் பண்றேன். வெள்ளூர்ல இருந்து கால் பண்றீங்க? மெலன்ஷியா. கலெக்ஷியா? மெலன்ஷியா. நலஷியா? என்னங்க பிலிக்ஷியாம் முலக்ஷியாம் இலிக்ஷியாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேரு. அண்ட் அழகா இருக்கு உங்க பேரு கேட்கறதுக்கு. பாக்குறதுக்கு இன்னும் அழகா இருப்பீங்க போல இருக்கு. என்னம்மா? ஹலோ. FB-ல கூட உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன். FB-ல எனக்கு மெசேஜ் பண்ணீங்களா? ஆமா. உடனே ரிப்ளை பண்ணிருப்பேனே. வந்து thank you so much. அப்புறம் உங்க ப்ரோகிராம் ரொம்ப நல்லா இருக்கு சித்து. இதெல்லாம் நான் சொன்னது. அப்புறம் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி ஓகே, அப்ப எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. இல்ல இல்ல சும்மா ட்ரை பண்ணுங்க. என்ன இவ்வளவு பிடிக்கும்ன்றீங்க, ஒரு பாட்டு கூட எனக்காக பாட மாட்டீங்க, போங்க. அப்புறம் யாரு போய் இந்தமா பாடாதமா, இந்த வருமா பாட்டு பாடாதமா? நீ இல்லையா? உன் மைண்ட் வாய்ஸ் எப்படி கேக்குதா? ஐயோ நீங்க பாடுங்க. எனக்கு பாட்டு பாட தெரியாது, நீங்க பாடுங்க. நானா? ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க, உங்களுக்காக பாடுறேன் நானு. சீக்கிரம் பாடுங்க. மலன்ஷாக்காக உங்களுக்காக பாட்டுமா? என்ன பாட்டு பாடலாம்? நீ என்பதே அந்த பாட்டு பாட்டுமா? நான் தானடி அடுப்ப பாரு கருகுது, அதை விட்டுறது அடுத்தவங்க கதைக்கு வந்துடுறது உடனே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப அழகாக பேசுறீங்க. நம்ம பேசிட்டு இருக்கும்போது இங்கே பொறாம அடுப்பு கருவுதா இல்லை வேற எதுவும் வயிற்றுச்சலான்னு தெரியல, ஒரு கருவுன மாதிரி ஒரு ஸ்மெல்லு. என்னம்மா என்ன ஆச்சு? நீங்க நிறைய மூட்டி விட்டீங்க போல. நிறைய மூட்டி விட்டேன். ஒன்னு என் மேல தப்பே சொல்றீங்க நீங்க ஆரம்பத்துலேருந்து. நீங்க செய்யறது பூரா கரெக்ட் அப்படியே. சரி டிஷ் எந்த லெவலில் இருக்கு, என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அதை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஹலோ. ஏன் நான் யார்கிட்டயும் என்கிட்ட பேசவே மாட்டாங்க? யாருமே உங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்களா? ஹலோ பாத்தீங்களா, அவங்களா பேசினாலும் பேசியிருப்பாங்க. என்கிட்ட பேசுனா கூட பேசியிருப்பாங்க. சும்மா என்கிட்ட யாருமே பேச மாட்டேன்றாங்கன்னா பாவம், வந்த காலும் கட்டாயி விட்டு. கோவிந்து நீ என்னடா பண்ற? கோவிந்து ஒழுங்கா கால் பண்ணு. கோவிந்து வீட்டுல உட்கார்ந்து லட்டு தட்டுவாரு உருண்டை உருண்டையா, போய் வாங்கி வாயில பூசி. கோவிந்த பத்தி பேசாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க இன்னொரு தடவை வாங்க. கோவிந்த பத்தி ஏமா மூஞ்சி அப்படியே ஐசியூ நர்ஸ் மாதிரி பத்தி அழகா பேசுங்க. யாரும் உள்ள வராதீங்க, டாக்டர் மாட்டி விட்டுறோம். கூட தான் சத்துன வாயா மாதிரி இருக்கு, நான் அத சொன்னேனா? என்ன மாதிரி இருக்கு? கோவிந்து பத்தி பேசணும். கமாண்டேகர் பரவாயில்ல, ஆகிற ஸ்போர்ட்டிவா ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒரு பாட்டு மட்டும் பாடல எங்களுக்காக. பாட்டு நீங்க வந்து தயவு செய்து நேஷனல் ஆந்தம் பால் ஊத்தி போடுங்க. கில்லுங்க ஃபர்ஸ்ட். எதுக்கு கில்லணும்? கில்லுப்பா. கையில எல்லாம் கில்றது இல்லம்மா பொதுவாவே. இந்த பையன் என்னப்பா ரொம்ப வந்து இல்லம்மா கண்ணத்துல ரொம்ப வந்து வல்கரா பேசுறீங்க. சரி சரி இந்த கையில கை கில்லுங்க. கில்லி. இப்போ வந்து பால் ஊத்தணும். பால் ஊத்தணுமா? பால் இல்லையே. இப்படி பண்ணு. இந்தாங்க. இப்போ சத்திய போடணும். சத்தியம். என்ன வந்து கிண்டல் பண்ண கூடாது. அதெல்லாம் நான் சொல்றேன். இரு பால் பால் கிலோ அது வீணா போன பால்மா, நேத்து வாங்குனதுமா? தெரியாதுப்பா. அட கில்லது கூட நான் சும்மா இந்த மாதிரி கொசு இருந்து தட்டி விட்டா. கிண்டல் பண்ண கூடாது. சரி ஓகே. கிண்டல் பண்ணாம எனக்கு ஷோவே பண்ண தெரியாதே. அப்ப வாய் மட்டும் நில்லுங்க. சரி ஓகே, அத கூட பாத்துறலாம். சரி ஒரு பாட்டு
ஓகேவா? ஆனா என்கிட்ட யாராவது ஒரு காலரை பேச வைங்க, அப்பதான் நான் பாட்டு பாடுவேன். அது காலரை பேச வச்சுமா. ஹலோ வணக்கம், யாராவது பேசுங்க பாவம். இப்படி கெஞ்சி கேட்டுன்னு யாரும் பார்த்தல. ஹலோ வணக்கம், எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ராணிப்பேட்ல இருந்து கால் பண்றேன். ராணிப்பேட்டையில இருந்தா? ஆமாங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பிரியா. பிரியா? ஆமாங்க சார். எத்தனை பிரியா? நீங்க என்ன பண்றீங்க பிரியா? இந்த சமையல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். நானு என்னம்மா? இந்த சமையல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ட்ரை பண்றீங்களா? ஆமாங்க சார். ஓகே ஓகே. இன்னைக்கு தான் லைன் கிடைச்சதா? ரொம்ப சூப்பரா இருக்கு. ஐ அம் ஃபேன் சார் நானு. என்னோட ஃபேனா நீங்க? ஆமாங்க சார். ஓகே ஓகே அண்ட் தேங்க்யூ ஸோ மச்மா. அண்ட் மனசார சொல்கிறேன். அண்ட் நிறைய பேர் வந்து என்னோட ஃபேன் சொல்லும் போது மனசுக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் எவனும் சொன்னது கிடையாது. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா ஓவரா என்ஜாய் பண்றீங்க. ஆடா அப்படிதாம்மா பில்டப் கொடுக்கணும். என்ன 5 ரூபா வாங்கிட்டு 15 ரூபாய்க்கு பேசுறீங்க? யோயோவாலா? ஆட்டோக்காரன் தெரியும். ஹலோ, பக்கத்துல ஒரு காட்டேரி இருக்கு, சத்தமா பேசாதீங்க சார். என்னம்மா? பக்கத்துல ஒரு காட்டேரி இருக்கு, சத்தமா பேசாதீங்க சார். நான் தேவலாம். இருங்க அதை ஏறிட்டே கொடுக்குறேன். நல்லா பெரிய ஏரின்னு நினைக்கிறேன். பத்தி போன புனல் ஏறி மாதிரி. பேசுமா பச்சா? நான் பரவாயில்ல. ஹலோ பிரியா, எப்படி இருக்கீங்க? என்னவோ சமைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன மேடம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்னமா இன்னொரு அடி சொல்லு. சமைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சமைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு சமைக்கவே தெரியாது பிரியா. நான் சும்மா என் ஃப்ரெண்ட் இன்னைக்கு பர்த்டே, சோ சர்ப்ரைஸா ஏதாவது செய்யலாம் சொல்லிட்டு செஞ்சேன். பர்த்டே அதுமா யார் எது கொடுத்தாலும் பர்த்டே வாங்கிப்பாங்க. அதுமா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணோம். கொடுத்து உங்க லவ்வர் சாவடிச்சிடாதீங்க மேடம். அட அது லவ்வர் இல்ல மேடம். நீங்க முதல்ல ஷோவே ஒழுங்கா பார்க்கல, அதுக்குள்ள அடுத்தவன குறை சொல்ல வந்துறது. இங்க பாருங்க, முதல்ல நீங்க ஷோவே ஒழுங்கா பாருங்க. இருமா உங்களுக்கு சப்போர்ட் ஆகி பேசுங்க. சின்ன வயசுல இருந்து இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், இவ்வளவு லவ்வர் சொல்லிட்டாங்கல்ல. அதுதாம்மா உனக்காதாம்மா போராடுறேன். சின்ன வயசுல இருந்து ஒரு நல்ல நட்பு வந்து பில்ட் ஆயிட்டு இருக்கு. இவங்க ஷோவே பார்க்கல, பாதியில இருந்து இதோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்களா? அதான் அப்பையில இருந்து பாதி தான் பாக்குறது, பாதி தூங்கி போடுறது. நல்ல துண்ட மயக்கம் இருக்கும் போல இருக்கு. ஹலோ அதெல்லாம் பாத்துட்டோம். கோல்டன் சொல்லி கோல்டா வாங்கிட்டீங்க சார் மேடம். சமையலையே இல்ல சமையல் கோயந்தா ஆகாது. ஐயோ அப்படி இல்ல, சமையல் இன்னைக்குமே நீங்கன்றீங்களா? என்னம்மா சாப்பிடுற நீங்க கோல்டா ஆடுவீங்களா? நான் கோவிந்தா ஆயிடும். அந்த பொண்ணு பிறவே நான் கோவிந்தா தான். கோவிந்தோ தான் தர மாட்டேன்ல நான். இது இவங்களுக்குலாம் தர மாட்டேன், கோவிந்தாவுக்கு மட்டும்தான் இது. ஹலோ பிரியா, சாப்பிடுவா அது சாப்பிட போகணுமா நானு? வேணாமா நாளைக்கு வர மாட்டீங்க. அப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் உங்களை மீட் பண்ணணும். ஓ அங்க அப்ப அங்கேயே என்ன சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்க? சரிம்மா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரொம்ப அழகா பேசுறீங்க. அண்ட் இவ்வளவு எந்தவான கலர் நான் பார்த்ததே இல்லை. அண்ட் ரொம்ப ஜாலியா பேசுனாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? கண்டிப்பா ரொம்பவே ஜாலியா பேசினாங்க. அது ஹர்ட் ஆகல, அவங்க ஜாலியா தானே இருக்கு. மூஞ்சி சிரிச்ச மாதிரி சிரிச்சு. எங்களுக்கு ஹர்ட் தான் ஆகல. எங்களுக்கு ஹர்ட் ஆகல. நீங்களும் சொல்றீங்க அது மாதிரி. நீங்க சொல்லுங்க அது மாதிரி. இல்ல எங்களுக்கு ஹர்ட்லாம் ஆகல, ரொம்ப ஜாலியா இருந்தோம். ஏய் ஒரு வாட்டி தானே சொன்னேன். கால் கொடுத்தவன் எனக்கு தெரியும் யாருன்னு. வெளில வரேன். இல்ல இது வேற டிஷ் எப்படி செய்யறன்னு பேசிட்டு இருக்காங்க. நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவன் தான் எனக்கு தெரியும், கோபால் இருக்கான். அப்படியே சரி ஓகே ரைட் கோபால் யார் தெரியும்ல? காட்டுறேன். ஓகே ஓகே. மண்டை நறுக்கணும் வைங்க. ஆல்ரெடி மண்டையில் பாதி முடி கிடையாது, வச்சோன்னு இறங்கும் கை. டிஷ் எப்படி இருக்கு? வா சூப்பர், ரொம்ப அழகான ஷோ. அப்படிதாம்மா பண்ணி ஆகணும். பேசுங்க. என்ன வாசனை அப்படி சொல்லுப்பா. இது சமையல் வரலையே, நான் சாம்பிராணியாவது கொளுத்தி வைக்கணும். நீங்க நீ மூஞ்சி கொட்டி வாசனை ரொம்ப அழகான வாசனை வருது. அண்ட் நீங்க சொல்லுங்க, இப்போ பாட்டு பாடுறீங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அதுதான் என்ன வந்து கலாய்க்கலாம் கூடாது. ஓகே பாடுமா. கலாய்ச்சிங்கன்னா என்ன பண்றது? கலாய்ச்சிங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது, வாங்கிக்க வேண்டியதான். ஓகே கலாய். இந்த பாட்டு வந்து கோவிந்துக்காக ஸ்பெஷலா. ஓகே. அண்ட் இந்த பாட்டு நான் ஃபர்ஸ்டே பாடிட்டேனே கோவிந்துக்காக. ஏமா கோவிந்தா இது வேற பாட்டு. வேற பாட்டா? அல்ல ஒரு நட்புக்காக ஒரு பாட்டு போல யாரு மச்சான் அந்த மாதிரி. ஓகே, ஆனா அந்த மாதிரி பாடுறேன். அவனை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேனே, நான் எதுமே சொல்லவே இல்ல அவனை பத்தி. எதுமே சொல்லவே இல்லையா? இல்ல பாட்டு சொன்னீங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல வரும், அங்க வந்து நம்ம எடுக்கிறோம் பாட்டு. கதை சொல்றீங்களா இல்ல உண்மையான நட்பு சொல்றீங்களா? எல்லாமே லைஃப தான கதையா எடுக்கறாங்க. என்னுடைய கதையை இதுக்கு அப்புறமா படமா எடுத்துட்டு போட்டுமே. உண்மையான நடந்தது படமா? சொல்லுங்க இருங்க, எனக்கு கண்ணாடி போட்டா லைட்டா காது கேட்காது. அப்படியே கதை சொல்றீங்க. சொல்லுங்க. ஓகே, நான் லாஸ்டா அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் வந்து MBA வந்து சேர்ந்து வந்து படிச்சிட்டு இருந்தோம். இதுல வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்து உங்கள மாதிரியே வந்து ஒரு குரங்கு ஒண்ணு வந்து எங்க ரெண்டு பேர் லைஃபையே அப்படி பிரிக்கிற மாதிரி நான் இப்படி போயிட்டு குரங்கு இல்லனா அனுமார சீதையும் சேர்ந்திருக்கவே முடியாது தெரியும்ல. ஆனா இந்த குரங்கு வந்து எங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சு வச்சிடுச்சுல. நாங்கலாம் அனுமார் மாதிரி அப்படியே சேர்த்துருவோம். அப்படியே கடைசில மோதிரத்தலாம் எடுத்துட்டு போய் கொடுத்து
அப்புறம் வந்து எங்க 2 பேருக்கும் அவங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உங்களுக்கும் கோவிந்துக்கும் வந்து எனக்கும் ஐ மீன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. கோவிந்தோ ஆயிடுச்சு. என்னன்னா அவங்க வந்து லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணும் அவரும் வந்து லவ் பண்ணாங்க. யாரு? அட கோவிந்துவும் அந்த பொண்ணும். அந்த ஒரு ஃபிகர் அந்த குரங்கு. நீ குரங்கியா? அது வந்து சின்ன குரங்கு. மனித குரங்கு. மனித குரங்கு. அது. ஐயோ பிச்சிட்டு அது வந்து பொம்பளை குரங்கு. இது வந்து ஆம்பளை குரங்கு. அந்த பொம்பளை குரங்கு வந்து என்ன பண்ணுச்சு? ஓகே. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அந்த பேர் கேட்டதுக்கு. அப்ப என்ன இன்னொரு ரெட்டி கூப்பிடுங்க. கேப்பர்மா திரும்ப வெளியே வந்து இன்னொரு ரெட்டி கூப்பிடுங்க. எங்க அம்மா முன்னாடி ஒரு ரெட்டி. ஓகே ஓகே. அப்ப வந்து என்னாச்சு எங்க 2 பேரோட அவ கூட தான் வெளியே போகணும், என் கூட வெளியே வரக்கூடாது, என் கூட பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு 2 பேருக்குமே வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அவனும் வந்து லவ் தான் முக்கியம், ஃப்ரெண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிட்டான். ஏன்னா இவ்வளோ நாள் பழகின ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு ஒரே அழுகழுகையா ஒரு அவனை பத்தி பேச ஆரம்பிச்சாலே. அழுது உப்பு அதுல சேர்க்காதமா. இருமா வரேன். இந்தாங்க இதுல இதுல அழுகுங்க. குறுக்க போயிட்டு இருக்கற எங்கம்மா வர? ஜஸ்ட் மிஸ்ப்பா. தனியா போய் மிஸ் பண்ணிட்டு வாமா போமா. எந்த மிஸ் ஆனாலும் பா நான் அடுத்த ஷோக்கு வரல, அதான் உங்களை எல்லாம் பார்த்துட்டு. அடுத்த ஷோக்கு வரதுக்கு ஏன் ஷோ குறுக்க போயிட்டு இருக்கற? இந்த ஷோ எப்படியும் சூப்பரா போய்கிட்டு இருக்கு, நான் கொஞ்சம் இன்னும் மேலும் அழகூட்டலாமேன்னு வந்துட்டேன் நான். கூட்டிட்டு போங்க. ஓகே. ஸோ எல்லாரும் ஜஸ்ட் மிஸ் ஷோ பாருங்க. 7 o'clock எல்லாரும் ரெடியா இருங்க. ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் மிஸ்ல உங்களை மீட் பண்றேன். ஸோ சர்ப்ரைஸையும் சமையலையும் மிஸ் பண்ணாம எல்லாரும் பாக்குற மாதிரி அப்படி அழுத்தாத. ஸோ அப்படியெல்லாம் பார்க்காம இதெல்லாம் எல்லாரும் நல்லா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அப்பா நல்லா வருவோம்மா. நல்லா ஜிம்முக்கு போற பொண்ணு போல இருக்கு. ஒண்ணு போட்டா ஐயோ இவ கரகாட்ட கும்பலேருந்து வந்திருப்பா போல இருக்கு. சிவப்பு சட்டை, ஆரஞ்சு பேண்ட்டு. ஐயோ போமா. நம்ம டிஸ்டர்ப் ஆகுமா? நீங்க சரி திரும்பவே இல்லை. ஷோ போக முடியுது. திரும்பிடாதீங்க. பார்க்கல. பாத்துறாதீங்க. வண்டலூரே நவுந்த மாதிரி இருந்தது. நல்ல வேலைமா நீ தப்பிச்சமா. நீ வந்த புண்ணியம். நல்லா அடிச்சு விட்டு சொல்லுன்னு. ஓகே என்னடியா டிஷ் ரெடியா? சூப்பர். அண்ட் உங்க ஃப்ரெண்டு இப்ப கோவிந்துக்கு நம்ம கால் பண்ண போறோம். இல்ல இவ்வளவு பெரிய உணர்ச்சம் தேவையில்லையே. என்ன இப்படி காலே பண்ணி பேசாத மாதிரி. ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்களும் இந்த ஷோ பார்த்துட்டு அண்ட் உங்களோட கருத்துக்கள் அண்ட் உங்களோட லைக்குகள்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நமக்கு ஒரு பேஜ் இருக்குது சர்ப்ரைஸ் சமையல். ஸோ அதுல இருந்து சர்ச் பாரில் சர்ப்ரைஸ் சமையல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு நீங்கள் லைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னீங்கன்னா அந்த லைக் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்கும். அதை லைக் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே அருவி மாதிரி லைக்ஸ் கொட்டும். அதே இது நீங்கள் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா அதில் கமெண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதில் வந்து உங்களோட பாராட்டுக்கள், கழிவுத்தல்கள், காரித்துப்பல்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் அதில் தெரிவிக்கலாம். ஏன்னா நம்மளை பற்றி பெருமையாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் லைக் பண்ணாலும் கமெண்ட் பண்ணாலும் எதாக இருந்தாலும் ஃபேஸ்புக்கில் பண்ணுங்க. அண்ட் நம்ம இப்போ வந்து கோவிந்தோ கால் பண்ண போகிறோம். என்ன கோவிந்தோ சொல்கிறாருன்னு பார்க்கலாம். டிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஹிஸ்ட்ரி. சூப்பர். இப்போ நீங்கள் என்ன பண்ண இது அப்படியே வந்து ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. உங்களாலே நம்ப முடியலையா? நம்ம இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறா. ஒரு மாதிரி இருக்கேன். ட்ரிங்க் போயிட்டு இருக்கேன். கோவிந்த் எங்கே இருப்பார் இப்போ? அவங்க வந்து காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தாச்சு. ஹலோ ஹலோ கோவிந்தோ. யார் அது? நாங்க திருப்பதில இருந்து கால் பண்றோம். திருப்பதியா? ஆமா. இன்னைக்கு உங்களுக்கு வந்து பர்த்டே எல்லாம் நல்லா ஏழுமலையான் சன்னிதானத்துல வச்சு உங்களுக்கு இன்னைக்கு வந்து பர்த்டே விஷயக்காக வந்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம். யார் அந்த நல்ல உள்ளம்? நல்ல உள்ளத்தின் பெயர் வந்து சித்து. சித்துன்னு எனக்கு யாரையுமே தெரியாது. தெரியாதா? சரண்யான்னு யாராவது தெரியுமா? சரண்யா தெரியாது. சரண்யா அதானே பொண்ணு புள்ள பேர்லாம் கரெக்டா மட்டும் தெரியும். ஆம்பளை பேர்னா தெரிஞ்சா கூட தெரியல நினைப்பீங்க. தெரியும். சித்துன்னு எனக்கு யாரையும் தெரியாது. நான் சரண்யாவோட பாய் ஃப்ரெண்டு. சரண்யா எனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடையாது. அத அந்த பொண்ணே கோவப்படல. நீ ஏமா புது பாய் ஃப்ரெண்டுமா? 2 நாளா? புது பாய் ஃப்ரெண்டா? ஏற்கனவே உங்களுக்கு பழசுல ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்த மாதிரியா பேசுறீங்க? என்னமா நீங்க புது பாய் ஃப்ரெண்டா? ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்த மாதிரி பேசுறீங்க. இல்ல என்னமா என்னைய குழப்புற. இருமா. சரண்யா தான் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் இருக்கா, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இடையில வந்து உங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் வந்தது. ஸோ எல்லா கதையுமே சொன்னாங்க. அதுக்கு இன்னைக்கு பர்த்டே அவ ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாம உங்ககிட்ட பேச சொல்லியிருக்காளா? இல்ல அதான் அவங்க எது இன்னைக்கு பிஸியா இருக்காங்க. என் கூட இருக்கா. நாங்க ஆக்சுவலா தியேட்டருக்கு வந்துட்டு இப்போ படத்துக்கு போற முடிவுல இருந்தோம். ஏய் நான் பிஸியா இருக்கேன், நான்லாம் அவன்கிட்ட பேச மாட்டேன்னா நீயே பேசுற அப்படின்னு சொல்லி அப்புறம் எனக்கு ஃபோன் பண்றீங்க. நானும் பிஸியா தான் இருக்கேன். போன வைங்க. அட இருமா. ஹலோ கோவிந்த்.
ஹலோ ஒரே நிமிஷம் இருங்க. நாங்க ஐடிவில இருந்து கால் பண்றோம். இந்த ஷோ வந்து சர்ப்ரைஸ் சமையல் ஷோ. நான் வந்து சித்து பேசுறேன். இந்த ஷோல வந்து அவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து சமைப்பாங்க. ஓகேங்களா? ஓ எனக்கு சமையல் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஓ வெக்கமா? அரா 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 அரா. சரி ஓகே கோவிந்த். சொல்லுங்க. இருங்க உங்க சரண்யாட்ட பேசுங்க சார். நீங்க என் ஃப்ரெண்ட்க்கு விஷ் பண்ணுங்க அப்பதான் நான் தான் திருப்பி சன்னிதானத்திலே விஷ் பண்ணிட்டேமா. many more happy returns of the day. தேங்க்ஸ். பாட்டு பாடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி பர்த்டே டு கோவிந்த். கோவிந்த். ஹாப்பி பர்த்டே டு கோவிந்த். கோவிந்த் நீ நல்லா இருக்கணும். உங்க வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நைட் 12 மணி கால் பண்ணி சொல்லணும். சாயந்தரம் 6 மணி ஆயிடுச்சு. இல்ல அது என்ன சர்ப்ரைஸ் பண்ணு சொல்லி டிவி சேனல் வந்து உங்களுக்காக ஃபர்ஸ்ட் டைம் விஷ் பண்ணிருக்காங்க. அத பாராட்டாம திட்றீங்களே எப்படி? நிறைய சண்டை போட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நானே வந்து போய் ஃபர்ஸ்ட் பேசுறேன். அப்பவும் எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க. உங்களுக்காக வந்து காலிஃப்ளவர் மஞ்சூரியன் வேற செஞ்சிருக்காங்க. இது வரைக்கும் என்ன பண்றது? ஒரு சுடு தண்ணி கூட வச்சது கிடையாது. குழந்தை. சரி தேங்க்ஸ் சரண்யா. அவ்வளவுதானா? மறுபடியும் கால் பண்ணேன். ட்ரீட்லாம் இல்லையா? ட்ரீட்டுக்கு அது வரணுமே. நான் ஆல்ரெடி ட்ரீட்ல தான் ட்ரீட் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இப்போ. கோவிந்த் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கேன். உனக்கே தெரியும் என்கிட்ட வண்டி கூட இல்ல சொல்லிட்டு ஆட்டோல வந்திருக்கேன். நீ அதுக்கு காசு தரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தனா இல்ல எல்லா பொண்ணும் ஒண்ணுதான். ரெண்டா இருந்தாலும் சரி. கேளியா? நான் அவ்வளவு செஞ்சிருக்கேன்ல. இங்க பாருடா எனக்கு வந்து எதுவுமே செய்ய தெரியாது. உனக்கே தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? தெரியாதுங்கிறது தெரியுமா? டிவி ஷோல இருந்து திட்டிட்டு இருக்க. திட்ல அதுதான் அஃபெக்ஷன். எப்பவுமே கோவம் இருக்கிற இடத்துல தான் இது குரங்கு இருக்கும். நீங்க இருக்க மாட்டீங்க. குணம் நான் இருப்பேன். குணம். சரி தேங்க்ஸ். ஷோ முடிச்சிட்டு ஏன் அதையே அப்படி இழுத்து பேசுற? தேங்க் யூ சொல்ல. ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள தேங்க் யூலாம் சொல்ல கூடாது. நீ தான அடிக்கடி சொல்ற. சரி ஓகே இங்க பாரு உனக்காக நான் சூப்பரா உங்களுக்காக வந்து ஒரு சூப்பரான டிஷ் பண்ணிருக்காங்க. அது தயவுசெய்து நீங்களே சாப்பிட்டு. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நான் பாவியா? அப்பெல்லாம் கிடையாது. நான் தியாகி. உங்களுக்கு கொடுக்குறேன். கை நீட்டுமா. எப்படிமா? இந்தா சாப்பிடு. அத கீழ வைங்க. அது இப்படி வச்சா தான் சாப்பிடுவான். இல்ல சாப்பிட மாட்டானே. சாப்பிடுவாங்க. இப்படி வைங்க. ஹேப்பி பர்த்டே. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பர்த்டே எதுமா அது வாழ்த்துக்கள் சொன்னா இப்ப சொல்லிக்கங்க. கோவிந்த் நீ எப்பயும் போல இப்படியே வந்து ஹாப்பியா இருக்கணும். பட் எந்த விஷயமும் தெரியாம ஒருத்தவங்க மேல வந்து கோவப்படாத. அண்ட் எல்லாருமே உனக்கு நாமம் போடுறாங்கன்னு எனக்கு தெரியும். பட் நீ யாருக்கும் நாமம் போட்டுறாத. அதுதான் உன் பேரே கோவிந்த். அதனால நாமம் போடுறாங்க. இனிமேல் நாமம் போடாத. பட்டை போட்டுக்கோ. ஓகேவா? அண்ட் இவரை பாத்துக்கோடா. ரொம்ப ஓவரா கலாய்க்கறாங்க என்ன. அண்ணா இல்லனே. ட்ரீட்டுக்கு அவரையும் கூப்பிட்டு ஓகேடா. ட்ரீட்டா வந்துரு. அட்ரஸ் போட்டு கொடுங்க. கரெக்டா வந்துறேன். தேங்க் யூ so much. அண்ட் யார் சார்பாவும் சரி அண்ட் ஐடி மெம்பர்ஸ் எல்லாரோட சார்பாவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கோவிந்த். ரொம்ப தேங்க்ஸ். ஓகே தேங்க் யூ so much. அண்ட் நீங்க இந்த ஷோக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரொம்ப அழகா பேசுனீங்க. அண்ட் கடைசி வரைக்கும் டான்ஸ் ஆடவே இல்லை. லாஸ்டா ஷோ முடியும் போது பாட்டு போடுவோம். ஒரு ஸ்டெப்பாவது ஆட்டு தான் போகணும். அண்ட் நிறைய பேர் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்க. எல்லாரும் எஸ்எம்எஸையும் படிக்கணும்னு தான் ஆசை. பட் என்ன பண்றாங்க யார் கால் பண்ணிடுறதுனால நம்ம யார் எஸ்எம்எஸையும் முழுசா படிக்க முடியல. அப்படியே 2-3 எஸ்எம்எஸ் படித்தேன். நீங்க வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கீங்க பை முத்துலட்சுமி. அம்மா சத்தியம். நீங்க வந்து சிவகார்த்திகேயன் மாதிரி இருக்கீங்க பை முத்துலட்சுமி. சித்து அடிச்சா யார் அந்த பொண்ணு கிட்ட பேசுவாங்க அப்படிலாம் மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. கால் வந்துட்டு இருக்கு. நான் சொன்னா நம்ப மாட்டாங்கம்மா. சித்து அம்மாவை கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காங்க. உன்னை வாய் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். அந்த மெசேஜ் வரவே இல்லை. இல்லையா? இந்த பொண்ணே சொல்லிட்டாங்க. ஸோ இது மாதிரி நிறைய மெசேஜ் வந்துட்டு இருக்கு. இதில் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் ஏதோ அதை நாளைக்கு வந்து பேரோட படிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய பேர் கால் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளால மெசேஜஸ்லாம் எதுவும் ஓப்பன் பண்ணி படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணாதீங்க. கால் பண்ணால் நம்மளால பிக் பண்ண முடியாது. அதில் வெறும் இன்பாக்ஸில் மெசேஜ் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட நானும் சரண்யாவும் அப்படியே பிச்சுக்கிறோம். ஸோ அடுத்த ஷோ பண்ணுறதுக்காக ஜஸ்ட் மிஸ் பண்ணுறதுக்காக அந்த சவுப்பு சட்டை போட்டு கரகாட்டக்காரி மாதிரி ஒரு கெட்டப்பில் போனாங்களே மிஸ் பிரியா. ஸோ அவங்க வந்து சூப்பராக வந்து ஒரு ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணுவாங்க. வாட்சிங் பவுடர் நிர்மா அந்த ஷோ தான். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ பாட்டு நம்ம கிளம்பிடலாமா சரண்யா? போலாம். கண்டிப்பா போலாம். நானும் வீட்டுக்கு போகணும். ட்ரீட் வேற இல்ல. எனக்கு ஆட தெரியாது. எனக்கு உண்மையா ஆட தெரியாதுங்க. லைட்டா அவ்வளவுதான். வேவ்ஸா அந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு நாங்க வெளில போய் தனியா ஆடிக்கிறோம். Thank you so much for watching the show. நாளைக்கு இதே மாதிரி சர்ப்ரைஸ் ஷோ மறக்காம பாருங்க. சரண்யா போலாமா? போலாம். எங்க அந்த ஸ்டெப்போடே வாங்க.
போப்பா நீ வந்தாய வந்து தாரி அமங்கோ